அம்மா, உன் காதணிகள் இல்லாம இருந்தா இன்று என் கனவுகளும் இல்லாம போயிருக்கும். ஒரு சிறிய கிராமத்தில் முத்துலட்சுமி என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுடைய வாழ்க்கை வலியால் எழுதப்பட்ட ஒரு கதை. இளம் வயதிலேயே கணவனை இழந்தாள். கையில் 2 உயிர்கள், மகன் கார்த்திக், மகள் பவித்ரா. என் பிள்ளைகள்தான் என் உலகம். இதுதான் அவளுடைய ஒரே வாழ்க்கை தத்துவம். சூரியன் உதிக்கும் முன்பே அவள் நாள் தொடங்கும். பிறர் வீடுகளில் வேலை, கைகளில் புண்கள், மனதில் மட்டும் தளராத நம்பிக்கை. கார்த்திக் படிப்பில் புத்திசாலி. ஆனால் வறுமை அவனை தினமும் அவமானப்படுத்தியது. காலணி இல்லாமல் பள்ளி, பழைய புத்தகங்கள், பார்க்கும் கண்களில் ஏக்கம். ஒரு நாள், அம்மா, நான் படிக்க வேண்டாம், நானும் வேலைக்கு போறேன். அந்த வார்த்தை முத்துலட்சுமியின் இதயத்தை கிழித்தது. அவனை அணைத்துக் கொண்டு அவள் சொன்னாள், என் கஷ்டம் உனக்காகத்தான் கண்ணா. நீ படிச்சாதான் என் வாழ்க்கைக்கு அர்த்தம். அவள் தன் கடைசி சொத்து காதணிகளை விற்றாள். புத்தகங்களை கார்த்திக்கின் கையில் கொடுத்தபோது அவன் கண்களில் கண்ணீர், அவள் கண்களில் நம்பிக்கை. வருடங்கள் ஓடின. இரவும் பகலும் படிப்பு, சிறு வேலைகள், பசிக்கு மேல் கனவு. இறுதியில் அவன் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை. அந்த நாள் அவன் முதலில் செய்தது கிராமத்துக்குச் சென்று அம்மாவின் கால்களைத் தொடுவது. கண்ணீருடன் சொன்னான், அம்மா, இது உன்னால்தான். முத்துலட்சுமி மெதுவாக சிரித்தாள். இல்லடா, இது உன் உழைப்பால. அவன் அவளுக்கு ஒரு நல்ல வீடு கட்டினான். கிராமம் முழுக்க மரியாதை. ஆனால் முத்துலட்சுமிக்கு பெருமை கொடுத்தது வீடோ பணமோ இல்லை, தன் பிள்ளைகள் நல்ல மனிதர்களாக வளர்ந்ததே. கதை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.